ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வெல் ட்ரீம். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு 60 அடின்ற சைஸோட இருக்குது. ஸோ அகலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து சைஸ் வந்து சின்ன ஒரு சைஸ் தான். ஆனால் லென்த் வைஸில் ரொம்பவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறோன்னா 2 பெட்ரூம்க்கான ஒரு பிளான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பிஹெச்கே பிளான் கேட்டிருக்காங்க. ஸோ அகலம் சின்னதாக இருக்கனால சைட்டோட ஏரியாவை கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்பேஸும் இல்லை. ஸோ இந்த 15 அடியுமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 15 அடியுமே ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கனால இப்போதைக்கு அவங்க ஃபுல்லாகவே இது கண்டினியூவாக கம்ப்ளீட்டாக கட்டுற மாதிரி இருக்காங்க. விண்டோஸ்லாம் எதுவும் இந்த பக்கம் வராத அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரியான சைஸஸ் வரும்போது நம்ம நிறைய விண்டோஸ்லாம் விட முடியாது. ஒரு சின்னதான ஓப்பன் டு ஸ்கை மாதிரியான பாயிண்ட்டை தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு அடி அளவுக்கான ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஸ்பேஸ் விட்டாச்சு. ஸோ 1 ஃபீட் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 60 அடிக்கு 15 அடி. ஸோ பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ஓரளவுக்கான பார்க்கிங் ஏரியா. ஏன்னா லென்த் அதிகமாக இருக்கிறனால இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கிங்க்கு பிளான் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 15 அடின்ற சைஸில் கன்வீனியண்ட்டான ஒரு சைஸ் தான். ஸோ நல்லாவே தாராளமான ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காமனான டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் லைக் கெஸ்ட் ரூமோ இல்லை கெஸ்ட் யாராச்சும் வந்தால் கூட யூஸ் பண்ணுற மாதிரி 3 அடிக்கு 6 அடின்ற அளவுக்கு ஒரு காமனான பாத்ரூமுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஸ்டேர் கேஸ் வந்து 6 அடி அகலத்தில் ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸில் கிளைம் பண்ணி மேலே போகிற மாதிரியான ஒரு வியூவு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் டோர் இங்கே தான். ஸோ என்ட்ரானோன்னு மெயின் டோரோட ஆப்ஷன் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹால். ஸோ நம்ம வந்து ஹால் இப்படி தான் ஒரு மாதிரியாக நேரோ டைப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்டேஜாக தான் ஹாலு கிச்சனு பெட்ரூமு அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹால் அண்ட் கிச்சன் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இங்கே ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஹால் பார்த்திங்கன்னா ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 அடி 3 இன்ச்சுக்கு 11 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ இதுதான் ஹாலோட சைஸு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிச்சன் பார்த்திங்கன்னா இங்கே தான் கிச்சனுக்கான ஆப்ஷன் 5 அடி 3 இன்ச்சுக்கு 5 அடி 3 இன்ச்சுக்கு 11 அடின்ற சைஸோடு இருக்குது. ஸோ இதுதான் கிச்சனோட ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேசேஜ் இருக்கும். ஒரு 3 அடியிலேருந்து 3 அடி அளவுக்கான பேசேஜை கொடுத்துக்கலாம். ஸோ 3 அடி அளவுக்கான பேசேஜ். இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம்க்கான டோர் தான். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடி 8 இன்ச்சுக்கு 10 அடின்ற சைஸில் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ இதுதான் பெட்ரூமோட சைஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பேசேஜ்லேருந்து வந்தோம்னா இங்கே வந்து ஒரு டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் தான். 4 அடிக்கு 7 அடின்ற அளவுக்கு டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை மாதிரி வச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து ஒரு 3 அடி அளவுக்கான அகலம். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் டு ஸ்கை வச்சோம்னா இந்த பாத்ரூமோட பைப் லைன்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு பெட்ரூம் தாங்க. ஸோ அதை வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டோட சைஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதுலேயும் மாஸ்டர் பெட்ரூம் இல்லை சின்ன பெட்ரூம் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நம்மளோட வீடு தானே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். 14 அடிக்கு 10 அடி 8 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்கும். இங்கே டோருக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் டோர் இங்கே வந்துடும். இதுக்கு பேக் சைடில் ஒரு டோர். ஏன்னா நம்ம பேக் சைடில் ஒரு ஃபீட் ஸ்பேஸ் விட்டுருக்கனால ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ஒரு பேக் சைடில் நம்ம ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணணுமோ எதுக்காக ஒரு ஆப்ஷனுக்கு வேணும்னா பேக் சைட் போகிறதுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு பேக் டோருக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு விண்டோக்கான ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவுட் சைடில் வர மாதிரி ஒரு வென்டிலேட்டர் 2 அடிக்கு 2 அடின்ற சைஸில் இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த போர்ஷனில் நம்மளுக்கு கவர் அப் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனோட விண்டோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதான விண்டோக்கான ஆப்ஷன். ஏன்னா சைஸ் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு
கிச்சனுக்கான ஒரு ஆப்ஷன், ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். அது போக வந்து லிவிங் ஹாலில் வந்து நம்ம இங்கே டிவிக்கான ஆப்ஷன் இந்த பக்கம் ஒரு சிம்பிளான டிவி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சோஃபா மாதிரி பிளான் பண்ண கரெக்டாக இருக்கும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா கிச்சன்லையுமே பார்த்திங்கன்னா எல் டைப் ஸ்லாபு இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எல் டைப் ஸ்லாபை வந்து ஃபுல்லாகவே கவர் அப் ஆகிடும். சிங்க்கு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த போர்ஷனில் வந்து நம்மளுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரூமோட டோர் இங்கே தான் இருக்கும். ஸோ பெட்ரூமில் பார்த்திங்கன்னா விண்டோ வந்து நம்ம இங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சின்ன போர்ஷனில் வந்து விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ரூம்லையுமே வந்து இங்கே ஒரு சின்ன விண்டோ வேணும்னா இங்கே கொடுத்துட்டு பேக் சைடில் ஒரு அடி இருக்கனால அங்கேயுமே வந்து நம்ம விண்டோக்கு வேணால் ஆப்ஷன் வேணால் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு அடி ஸ்பேஸ் இருக்கனால ஒரு ஸ்லைடிங் டைப் மாதிரியான விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.